நீ முதல்ல அந்த பொண்ணோட பொருளெல்லாம் எடுத்து வை. இனி ஒரு ராத்திரி கூட அவ இங்க தங்க கூடாது. சிவா, அண்ணா, என்னோட ஃப்ரெண்ட் டிராவல்ஸ் வச்சிருக்கான்ல, வெளிநாட்டு டிக்கெட்லாம் போடுவான்ல. ஆமாண்ணே, இன்டர்நெட்ல எல்லாத்தையும் புக் பண்ணி கொடுத்துருவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி நைட்டோட நைட்டா அவளுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட்டை போட சொல்லு. பணத்தை பத்தி கவலை இல்ல. பண்ணிடலாண்ணே. நான் போய் அவளை கூட்டு வரேன். மாமா, நானும் வரேன். நீங்க எமோஷனலா இருக்கீங்க. நான் வேணா ட்ரை பண்றேன். பெரியம்மா, நிஜமாவே மாயக்காரர் ஊருக்கு போயிடுவாங்களா? அவ என்ன சொல்றது? அதான் உன் பெரிய பண்ணி சொல்லிட்டானே. அண்ணே, அண்ணன் அவளோட பொருளெல்லாம் பேக் பண்ண சொல்லிடுச்சு. நானும் பார்வதியும் போய் அள்ளி போட்டு கட்டி வைக்கிறோம். அவ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போக வசதியா இருக்கும். வா பார்வதி. பத்து ஏதாவது பண்ண போறாங்களா? ரொம்ப பயமா இருக்குடி. நீ தைரியமா இரு. மீடியா இருக்கு, இவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டி, என்னம்மா? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு கொடுக்க போய் ப்ரொஃபசர் கிட்ட நீங்க திட்டு வாங்கிட்டீங்களே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்னம்மா? பரவாயில்ல. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பவானி, எதுக்கு இப்படி ஓடி வர? தனா, நம்ம செத்தோண்டி. யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? உங்க அப்பா வந்திருக்காரு. கூட உங்க மாமா சீனுவும் வந்திருக்காரு. ஐயோ, கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். சொல்லுங்க சார். என்னத்த சொல்ல சொல்றீங்க? இந்த காலேஜ கட்டி 65 வருஷம் ஆகுது. ஒரு கெட்ட பேரும் வந்ததில்ல. சுத்துப்பட்டுல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. இத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டு காப்பாத்தின காலேஜ் பேரை இந்த பொண்ணு காத்துல பறக்க விட்டுட்டா. சார், சின்ன விவகாரம். துப்பட்டா போடுன்னு சொன்னோம். அத ஊதி பெருசாக்கி இந்த இடத்துல நிறுத்தி போட்டா மாயா.
எல்லா சேனல்லையும் எங்க காலேஜோட மானம் தான் சார் காத்துல பறக்குது. அப்படி என்ன சார் சொல்லிட்டாங்க அவங்க? துப்பட்டா போடுன்னு சொன்னாங்க. அது ஒரு தப்பா சார்? அதுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையா சார்? நடந்தது ஒரு வேண்டாத சம்பவம். அதுக்கு நான் முதல்ல உங்க அத்தனை பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது என்னன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுதான் இந்த உலகத்துல நம்மளால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் மாற்றம் தான். எங்க முன்னோர்கள் எல்லாருமே குடுமிதான் வச்சிருந்தாங்க. எங்க அப்பா பெரியப்பா குடுமியை வெட்டி கிராப்னு சொல்ற இந்த மாதிரி முடிய வெட்டிக்கிட்டாங்க. அப்போ உலகமே அவங்களை எதிர்த்துச்சு, கடுமையா கண்டிச்சாங்க, புழுதி வாரி தூத்துனாங்க. ஆனா இப்ப யாராவது குடுமி வச்சிருக்காங்களா? ஃபேஷன் மாறி இருக்கு மாமா. இப்ப நிறைய பசங்க முடி வளர்த்து குடுமி மாதிரி கொண்ட போட்டுக்கிறாங்க. மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. விரும்பலேனா ஒதுங்கி வேணா இருக்கலாம், ஆனா தடுக்கவே முடியாது. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாம படிக்கிற பாடமே மாறுது. சரிதானே சார்? ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த விஷயம் எல்லாரும் சொல்றாங்க துப்பட்டா விஷயம்னு. நான் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இது வெறும் துப்பட்டா விஷயம் இல்ல. என்ன Dress போடலாம், என்ன Dress போடக்கூடாதுங்கிற ஒரு விவாதம்னு தகவல் தெரிஞ்சது. சரிதானே சார்? மாயா, இங்க வா. இது மாயா, எங்க பொண்ணு. இந்த பிரச்சனைக்கு காரணமே இவதான். ஆனா இந்த பிரச்சனையை இவ அணுகுன விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணா இவளோட இடத்துல இருந்து பார்த்தா இவ மேல எந்த தப்பும் இல்லை. பாக்குறீங்கல்ல, இதுதான் இவ போட்டிருக்கிற Dress. இதுல எங்க சார் ஆபாசம் இருக்கு? எங்கயாவது உடம்பு தெரியுதா? எங்க பொண்ணு சரியாதான் சார் இருக்கா? இதுல குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களை தான் சார் நீங்க மாத்திக்கணும். புரியுதா? ஒரு பையன் இந்த Dress தப்பா பாக்குறான்னா நீங்க எதை மாத்தணும்? தப்பா பாக்குற பையனோட பார்வையை மாத்தணும். அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். கேட்டீங்களா? எங்க பொண்ண இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்களோட மனசுபடி நடந்துக்கிறதுக்கு அனுப்பல, படிக்க அனுப்பியிருக்கு சார்.
பசங்க பார்வை தப்புனா அவங்கள தண்டிங்க. ஒன்னா பசங்களை மாத்துங்க, இல்லனா சட்டங்களை மாத்துங்க. எங்க பொண்ணு மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. புரியுதா? இப்ப எங்க பொண்ணு தப்பான காரியத்தை பண்ண மாட்டா. இப்ப போராடுறானா நீங்க கண்டபடி பேசிருக்கீங்க. எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட அதிகாரமா பேசிருக்கீங்க. எங்க பொண்ணு சரியான காரியம் தான் பண்ணிருக்கா சார். இந்த போராட்டத்தை நினைச்சு நான் வெக்கப்படல, வேதனைப்படல, சஞ்சலப்படல. உண்மையிலேயே எங்க வீட்டு பொண்ணு இப்படி ஒரு நியாயமான போராட்டத்தை நடத்திருக்கான்னு நான் பெருமைப்படுறேன். கரெக்டா பேசுறாருல. பாருங்க, இவ மட்டும் எங்க பொண்ணு இல்ல. இவளுக்கு துணையா திரண்டு வந்த நடு ராத்திரிலேயே வீட்டுக்கு போகாம இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க ஒவ்வொருத்தரும் என் பொண்ணுதான். சாரி சார், நான் கேர்ள்ஸுங்களோட ட்ரெஸ் கோட நாளைக்கே மாத்த சொல்லிடுறேன் சார். மறுபடியும் நான் இவங்களுக்காக இங்க வந்து நிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அடுத்த தடவை நான் இங்க வந்தா கோபமா தான் வருவேன். இல்ல சார், நிச்சயமா நான் மாத்திடுறேன். நன்றி சார். கண்ணுங்களா, போராட்டம் முடிஞ்சது. எல்லாரும் இப்போ கலைஞ்சு போங்க. இனிமே இந்த காலேஜ்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பிரச்சனை வந்ததுன்னா அத அப்ப நான் பாத்துக்கிறேன். வெளியில 15 ஆட்டோ வர சொல்லிருக்கேன். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க மொத்தமா ஆட்டோல ஏறி போங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. என்ன சரியா? சரிங்க சார். மாமா வாதம். சொல்லுக்கா. உங்களுக்கே தெரியும், எனக்கு 14 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க தம்பி. 15 வயசுல வெள்ளை புடவை கட்டி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. தெரியாதா? நான் படிச்சப்போ உன் அப்பா தானே கேண்டீன் கான்ட்ராக்ட். கூட மாட நீ எவ்வளவு வேலை பாப்ப. அது முக்கியம் இல்ல சாமி. புருஷன்னா என்ன, குடும்பம் குழந்தைன்னா என்னன்னு தெரியாத வயசுல என்னை எங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. கொடுமைதான்க்கா. எங்க சொந்த பந்த முறைப்படி என்னை மொட்டை அடிச்சு வெள்ளை சேலை கட்டி மூளையில உட்கார வச்சுட்டாங்க. இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது. அதுல இருந்து அடிமை மாதிரி வேலை பாக்குறேன். அடிமை வாழ்க்கை. எனக்கு எதுக்காக இந்த தண்டனைன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியலப்பா. புரியுதுக்கா. பொண்டாட்டி சேர்த்துட்டா 2வது வாரமே புருஷனுக்கு 2வது கல்யாணம். ஏன் பொண்டாட்டி சாகணும்னு கூட அவசியம் இல்ல. அவன் எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஆனா புருஷன் செத்துட்டா பொண்ணு சவத்துக்கு சமமா வாழணும், மாடு மாதிரி வேலை பார்க்கணும், மூளையில கிடக்கணும். அடுத்த ஆம்பளையோட நிழல் கூட அவ மேல விழுந்துடக்கூடாது. நல்ல வேளை அந்த கட்டுப்பாடெல்லாம் இப்ப இல்ல. அதத்தாயா சொல்ல வரேன். அந்த நிலைமை மாறுறதுக்கு எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. இங்க போடுற உடுப்புக்காக தான்ப்பா அத்தனை பிள்ளைங்களும் போராடிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு வாய் வடைய கூட திங்க விடாம ஒடுக்குறாங்க ஐயா. நிஜமாவே நடந்தது என்னக்கா? இதுகெல்லாம் நல்ல விஷயத்துக்காக போராடுதுங்க ஐயா. அம்புட்டும் நான் பெத்த பிள்ளைங்களுக்கு மேல ஐயா. நீதாயா அதுகளுக்கு ஒரு நல்லதை பண்ணணும். அம்பிட்டுதான் சாமி நான் சொல்லுவேன். காப்பாத்துங்க ஐயா. அப்பா இந்த மாதிரி செஞ்சா ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்களே. எனக்கும் அதாண்டி புரியல. பெரியப்பா என்ன? நான் உன்னை கேட்கணும். கேட்கவா? தாராளமா கேளு. இந்த மாதிரி பொண்ணுங்க போராடுறது, நியாயத்துக்காக பிடிவாதமா கேள்வி கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தனா சொல்லியிருக்கா. எனக்கே உங்களை பார்க்க அப்படிதான் தோணும். பட் நீங்க எப்படி பெரியப்பா? அதான் காலேஜ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணி நிர்வாகத்தை வார்ன் பண்ணி நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு மாயா செஞ்சது சரின்னு பட்டுச்சு, அதான் அப்படி பேசினேன். மாமா, ஆனா வீட்ல இருந்து புறப்படுறப்போ மாயா மேல தானே கோவமா இருந்தீங்க? ஆமா, ஏன்னா அப்ப நான் ஒரே ஒரு பார்வையில தான் இதை பார்த்தேன். பொம்பளை புள்ளனா போராடக்கூடாது. ஆனா அப்படி பார்க்கறது தப்புன்னு மாயா நிரூபிச்சிட்டாளே. எப்படி பெரியப்பா உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னோட போராட்டம், அதனால கிடைச்ச சில தீர்வுகள், அதை பார்த்துதான் என்னோட மனசே மாறுச்சு. ஐம் ஹாப்பி பெரியப்பா.
இந்த நிமிஷம் எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்ல மாயா. நம்ம குடும்பத்து பொண்ணு இப்படி போராடி உரிமைய வாங்கியிருக்கான்னு பெருமையா இருக்கு. தேங்க்யூ பெரியப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ஜானகி? ஒன்னும் இல்ல அத்தை. ஏதோ யோசனை வேதனை. அவங்க மாயாவோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா? என்ன வேதனை சொல்லு. ஏன் ஜானகி என்கிட்ட சொல்லக்கூடாதா? இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அத்தை. சந்தியாவை தான் இழந்தேன். மாயாவியாவது சீராட்டி வளர்த்து என் பொண்ணு மாதிரி கரை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பு பண்ணது மாயா இல்ல, நீதான்.